ஹாய் கைஸ், புளிக்குழம்பு ஆர் காரக்குழம்பு எப்படினாலும் சொல்லலாம். நம்ம வீட்டில் காய் இல்லாத போது இது மாதிரி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நல்லா கரைச்சி புளி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10-15 பல் பூண்டு எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் வதக்கலாம். அது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் 15-20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் முழுசாக அப்படியே. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான பொடி ஆட் பண்ணலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சுண்டி வரும். லைட்டாக எண்ணெய் வெளியே திரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். சாப்பாடெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.